गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। சீக்ரெட் டாக்டரினை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தேர்டு அது இது ஸ்பீச்சு. குவாண்டம் மெக்கானிக் ஹிஸ்ட்ரி எழுதலான்னு நினச்சிருக்கும்போது அது மனுஷா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கியூரி ஐன்ஸ்டீன் எல்லாம் ஆலோசனை பண்ணுறா. அவள் மீட்டிங்கில் பேசிக்கிறா, இதை எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி சொல்கிறது அப்படின்னு. பிரபஞ்சத்துலேயே 12 பேருக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரியும். மற்றவாளுக்கு யாருக்கும் தெரியாது. என்ன எப்படி இதை பர்பஸ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, எப்படி உபயோகப்படுத்துறது, சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறா. அப்போ சொல்கிறா, உனக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா எப்படி அப்படின்னு கேட்குறா. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் சீக்ரெட் டாக்டரின் கூட. அந்த சீக்ரெட் டாக்டரின் புக்கை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு. எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆனால் எப்படி சொல்கிறது இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமான்னு நம்ம ஆலோசனை பண்ணுறதை விட அது சொல்ல ஆரம்பிச்சுட்டா அது ஒரு கிரமமாக வந்துடும். நம்ம இப்படி அப்படின்னு ஆலோசனை பண்ணுறது அது கரெக்டாக இருக்காது. மேலேருந்து அந்த ஃப்ளோ இருக்கே அது கரெக்டாக கொண்டு வந்துடும் சொல்கிறதுக்கு. அதனால் சீக்ரெட் டாக்டரின் பற்றி பேசும்போது அந்த சொல்கிறவரோட டெப்த்து, அந்த ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேர் டு பிகின், வேர் டு ஸ்டாப். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொன்னோம், எவ்வரி செஞ்சுரியில் லாஸ்ட் 5 years ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு. அது நெக்ஸ்ட் செஞ்சுரியில் வரத்துக்கு ஒரு முன்னேற்பாடாக நம்ம புரிஞ்சுட்டோம். தியோசபிக்கல் சொசைட்டியில் 1883 கல்னர் ஆல்கார்டு மேடம் பிளாபட்ஸ்கி பாம்பேயில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசும்போது ஒரு சர்ச்சை நடந்தது. ஐசிஎஸ் அன்வீல்டுன்னு புக்கு மேடம் எழுதினான். இது சீக்ரெட் டாக்டரின் எழுதுறதுக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி அதை எழுதினான். அந்த புக்கை படித்த எல்லாரும் புக்கு ரொம்ப நன்னா இருக்குது, ஆனால் அது எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னான். ஸ்பிரிச்சுவல் லைனில் ஒரு மனுஷா சொன்னால் அது சுச்சுவேஷன் அப்படியே இருக்கும். சாவித்திரி பற்றியும் இதே தான் சொன்னான். சாவித்திரி நன்னா இருக்குது, அது புரியல அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணான். எதுக்கு சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாமும் புரியாது. பகவத்கீதை கூடிய அப்படியே தான். ஸ்ரீகிருஷ்ணரை விட நமக்கு ரொம்ப விவரமாக சொல்கிறவா யார் இருக்கா? யாரை பற்றி சீக்ரெட் டாக்டரின் புக்கு சொல்லப்படுறதோ அவரே சுயமாக சொல்லும்போது கன்ஃபியூஷன் தான். ஸ்ரீகிருஷ்ணருக்கு அர்ஜுனன் போல சிஷ்யன் இருந்தும் கன்ஃபியூஷன் தான். எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணா
ஏதேனும் ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் 20 ஸ்லோகம் சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறார், இது சொல்கிற, அது சொல்கிற, இது சரிங்கிற, அதுவும் சரிங்கிற, எதற்காக இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சீக்ரெட் டாக்டரின் படிக்கும்போதும் இதை கேட்கும்போதும் முன்பின் முன்னாடி பின்னாடி வரும்படி இருக்கும். இது பிரகிருதியோட நியமம். அதாவது பாக்கி விஷயம் போல் இது சர்ச்சை பண்ணுறதுக்காக வரல. ஒரு விசேஷமான ஞானம் பற்றி சர்ச்சை பண்ணுறதுக்காக வரல. இது லைஃப் இட்ஸெல்ஃப் என்டர் லைஃப். இதை அர்த்தம் செஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இங்கே கேட்குறோம். இதை அனந்தம், இதை எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். 1000 லைட் பார்க்கில் விவேக சூடாமணி லெக்சர் ஸ்ரீ விவேகானந்தர் தரும்போது வாட் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபினிட்டி ன்னு சொல்கிறார். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதான் விஷயம். அது இன்ஃபினிட்டி இல்லை. விஸ்வரூப தரிசனம் தரும்போதும் இதே நடக்கிறது. அப்போ கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனர் கேட்குறார், நீ மாமூல் சொரூபத்தை காட்டு கிருஷ்ணா அப்படின்னு. சீக்ரெட் வித்யை, குப்த வித்யை இதெல்லாம் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அர்ஜுனன் கன்ஃபியூஸர் ஆனார். அப்படிங்கிறதுக்காக நாம் கூட கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அர்ஜுனனை விட நம்மலாம் சீனியர், 5000 இயர்ஸு இன்னும் முன்னாடியில் இருக்கோம். அப்போ இருந்த இதெல்லாம் விட இப்போ இன்னும் முன்னோக்கி போயின்னு இருக்கோம். கன்ஃபியூஷன் டெய்லி இருக்கத்தான் இருக்கும். இதுலேருந்து வே அவுட் பண்ணணும் அப்படின்னா 2 சூத்திரம் இருக்குது. எந்த ஸ்பிரிச்சுவல் புக்கு அப்படின்னாலும் 2 விஷயம் பற்றி அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஒன்று ஜடம், 2வது சேத்தனத்துவம். சேத்தனத்துவம்ன்ட்ட கான்ஷியஸ்னஸ். லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்ஷியஸ்னஸ். லைஃப், ஜீவிதம், ஜடம் இரண்டையும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஏற்படுறது தான் கான்ஷியஸ்னஸ். இதை தான் திரைவித்யான்னு பகவத்கீதையில் சொல்கிறான். ஜட பதார்த்தம் 1. 2 சம்திங் இஸ் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப். ஏதோ தன்னைத்தானே அபிவிருத்தி செய்ய பிரயத்தனம் செய்கிறது. தட் சம்திங், அதே லைஃப். இதை 2ம் இன்ட்ராக்ட் ஆகிறது பண்ணுறது தான் மைண்டு. அதான் கான்ஷியஸ்னஸ். அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதில் ட்ரினிட்டி பற்றி நிறைய தெரிஞ்சுப்போம். லைஃப், மேட்டர், கான்ஷியஸ்னஸ். ஜட பதார்த்தம், சேதனத்துவம், ஜீவிதம். இது ஒரு ட்ரினிட்டி. இன்னொரு ட்ரினிட்டி இருக்குது. ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இது ஆனால் லைஃபுக்கு சம்மந்தப்பட்டதில்லை. ஜாக்கிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இது கான்ஷியஸுக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம சாதாரணமாக தூக்கத்தை என்ன சொல்லுவோம், இது எதுக்குமே உபயோகப்படாத ஸ்திதி நித்ரா ஸ்திதின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பதத்தை உபயோகப்படுத்தும் போது ஆத்தியாத்மிக ஜகத்தில் இன்னொரு விஷயம், டே டு டே லைஃபு புரியும். ஜாகிரத அவஸ்தை ரொம்ப ஆக்டிவ் ஸ்டேட்டு. ஸ்வப்ன அவஸ்தைங்கிறது நம்ம
முழிச்சுட்டு இருக்கும்போது நடக்கிறது, அதை ரியாக்ஷனாக ஆகும். எப்போதும் அந்த நித்ரா ஸ்திதி வேண்டாதது, எதற்கும் உபயோகப்படாத ஸ்திதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்லீப் ஸ்டேட்டு காரண ஜகத்துன்னு சொல்லுவாள். சம்பூர்ண ஜகத்துக்கு காரணம் அந்த ஸ்டேட் தான் காரணம். எதை பற்றி என்றாலும் அதை நித்ரா அஜ்ஞானம் என்கிறோமோ, அதை நித்ரா ஸ்திதி, அஜ்ஞானம், டார்க்னஸ் சொல்கிறோமோ, அந்த ஸ்திதி எல்லாத்துக்குமே மூலம், ரூட் காஸ் அதான். அதை விட கொஞ்சம் குறைவான ஸ்திதி தான் சொப்பன ஸ்திதி. எதற்கும் அது யூஸ் இல்லைன்னு சொல்வோம். பூரா சீக்ரெட் டாக்டரின் படிக்கும்போது இதை சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணுறாங்க மேடம் பிளாவட்ஸ்கி. டே டு டே லைஃப்பில் நாம் செய்கிறது எல்லாமே பர்ஃபெக்டு அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். ஜாகிரத ஸ்திதி எதற்கும் உபயோகப்படாது, அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு உபயோகப்படாது. அதை மேடம் ப்ரூவ் பண்ணுறா. நம்ம ஜாகிரத ஸ்திதியில் எவ்ரிதிங் இன் ஆர்டர் அப்படின்னு நினைக்கிறோம். சொப்பன ஸ்திதி தான் எல்லாம் டிஸார்டர்னு நினைக்கிறோம். ரொம்ப டீப்பாக ஸ்லீப்பில் புரிஞ்சுக்கணும். இதை ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் புரிஞ்சுக்கோங்க. நித்ரா ஸ்திதி வெரி இம்பார்ட்டண்ட். இதை புரிய ஆரம்பிச்சுட்டா பகவத்கீதை, சீக்ரெட் டாக்டரின், வந்து பைபிள் எல்லாமே நன்னா புரியும். ஸ்லீப், அந்த தூக்க ஸ்டேட்டை நன்னா, நித்ரா ஸ்திதியை நன்னா உபயோகப்படுத்திக்கணும். அதை நம்ம உபயோகப்படுத்தினா யாருமே ஹெல்ப் வேண்டாம். இது எல்லா புக்கும் நம்மளே படிச்சுக்கலாம். சாதகனுக்கு டீப் ஸ்லீப் ரொம்ப முக்கியம். (1962, 1963) ரஷ்யாவில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது. அந்த பேப்பரில் கூட அந்த ஆட் வந்தது. லேர்ன் இது ஸ்லீப், அப்படி அதாவது தூங்குறத நீ நன்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்தது. அதை பற்றி கேசட்ஸ் எல்லாம் கூட வந்தது. இட் இஸ் நாட் ஃபேஷன் நவ். 82ல் இன்னொரு ரிசர்ச் வந்தது. ரிசர்ச் பண்ணான். அப்போ எந்தெந்த குழந்தைகள் மார்க் வாங்கலை அவளெல்லாம் வர சொல்லி $150 கட்டுங்கோ, நாங்கள் அவளை இது படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப கன்ஃபியூஷன். பசங்களே படிக்கலை, இந்த பசங்க படிக்காத பசங்களை வச்சுட்டு நான் உபயோகப்படலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு $150 வேறு பணம் கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணியிருந்து சில பேர் கட்டலை, சில பேர் கட்டினா. ஒரு 30-40 பேர் கட்டியிருப்பா. அதாவது அது என்னென்னா, ஃப்ளைட்டில் நம்ம இருக்கிற இது உட்காந்துட்டே படுத்துக்கிற மாதிரி குஷன் சீட்லாம் படுக்க வசதியெலாம் பண்ணியிருக்கு. தலைப்பக்கம் ஒரு இயர்ஃபோன், அந்த இயர்ஃபோனோட அந்த படுக்கைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கலர் டிவி கனெக்ஷன் வச்சுருந்தா. எல்லா குழந்தைகளையும் சாப்பிட்டுட்டு வர சொல்லியிருந்தா. அந்த குழந்தைகளை எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டு வச்சுட்டா. அந்தந்த சப்ஜெக்டில் வீக்கு அப்படிங்கிறதுக்கு ஆடியோ வீடியோ எல்லாம் ரெடி பண்ணிட்டா, ரெக்கார்டடாக. குழந்தைகள் நன்னா சாப்பிட்டு வந்த உடனே
அவளை நன்னா படுக்க வச்சுட்டா. அவள் நன்னா தூங்கினப்புறம் அவளுக்கு எந்தவித இடைஞ்சலும் தராமல் ஹெட்ஃபோனை அவள் காதில் செட் பண்ணிட்டா. அது தூக்கத்துக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துட்டா. அப்போ அவளுக்கு அந்த எந்த சப்ஜெக்ட் வரலையோ அதை பற்றி நான் கேசட்டை போட்டா. இந்த மாதிரி 3-4 வீக்கு பண்ணினப்புறம் சி கிரேடில் இருந்த பசங்க B+ அந்த கிரேடுக்கு வந்துட்டான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. அதாவது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அந்த புக்கில் அதை பற்றி நியூஸ் வரல. நல்ல சவுண்டு தூக்கத்தில் இருக்கும்போது சம்திங் இஸ் ஹேப்பனிங், சம்திங் இஸ் குக்கிங். சாதாரணமாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகலைன்னா அதை அப்படியே மூடி வச்சுட்டு தூங்கணும். தூங்கிட்டால் தெளிவு வரும் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சரர். ஆல் சயின்டிஸ்டோட பர்சனல் பயோகிராஃபி படிச்சிருக்கேன். டச் இருக்குது. அவள்கிட்ட நான் பர்சனல் டச் இல்லை. அவள் எல்லாருமே தூக்கத்தில் தான் முக்கியமான எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பிரபஞ்சத்துக்கு உபயோகப்படுத்தினான். மேக்ஸ் மோர் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஹைபோசிஸ் அட்டாமிக் மாடல் பரமாணு நிர்மாணம் பற்றி ரிசர்ச் பண்ணுறார். நவ் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் கிடச்சிடுத்து. ஆனால் தட் டைம் இட் இஸ் நாட் ஸோ சிம்பிள். 22 வயசு பையன் மேல்ஸ் மோர் அப்படின்னு நிறைய பேப்பராக எக்ஸ்பெரிமெண்ட் எழுதினா, ரிசர்ச் பண்ணால் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. ஃபெயிலியர் தான். ஒன் டே ஒரு நாளைக்கு மத்தியானம் தூங்கினான் 2 மணிக்கு. அப்போ he saw the model in sleep. I saw it அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதியிருந்தான். பென்ஜின் இன்ஸ்ட்ரக்டர் மார்க்கெட்டில் ட்ரீமில் தான் அவருக்கும் கிடச்சிது. டபுள் பாண்டு. அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது அவர் குரங்கெல்லாம் ஒன்று பின்னாடி இருக்குது. 1 பேண்ட், டபுள் பேண்ட், சிங்கிள் பேண்ட் அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம், தூக்கத்தில் குரங்கு வந்தால் அது கெடுதல் அப்படிம்போம். அதேமாரி தான் சயின்டிஸ்ட் எல்லாருமே நிறைய விஷயம் தூக்கத்தில் தான் கண்டுபிடிச்சா. தையல் மிஷினை கண்டுபிடிச்சார். அதேமாரி தான் தைக்கிறத ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சார். அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாம் காலியாகிடுது. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ப்ராப்பர்ட்டி எல்லாம் போயிடுது. அடுத்த நாள் இந்த வீட்டை ஜப்தி பண்ண போகிறா. அதுக்கு எல்லாம் ஏற்பாடு ஆகிட்டுருக்கு. அந்த வீட்டில் அவன் எல்லோரும் தூங்குறது அன்றைக்கி தான் லாஸ்ட் நைட்டு அப்படின்னு நினைக்கிறான். அப்போ லேட் நைட் தூங்குறா. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. ஏதோ ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை அடிக்கிறா மாதிரி. உடனே அவர் எழுந்துட்டு அந்த கனவை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்குறார். என்ன ஆச்சு என்னன்னு. ஸ்பயல் ஹிட்னு ஒரு ஆயுதத்தால் அடிக்கிற மாதிரி. அதில் ஒரு சின்ன பாகம் ஒன்று இருக்கும். தலை பாகம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்.
அதில் ஹோல் போட்டு பண்ணினா என்னன்னு ஒரு ஆலோசனை வந்தது. அது அவருக்கு ஒரு ஓப்பனிங்காக அமைஞ்செடுத்தோம். நம்ம என்ன நினைப்போம், அவர் பணம் இல்லை, அவர் எல்லாம் வெக்ஸ் ஆகிட்டார், அதனால ஆசையெல்லாம் போயிடுத்து, பயத்தில் இப்படிப்பட்ட கனவெல்லாம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இதை தான் சையமும் அப்படின்னு சொன்னார். சையமும் அப்படின்னா தெலுங்கு பதத்துக்கு ஒரே மனசில் அதே ஓடின்னு இருக்கணும், அதே நினைவு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே கூடாது, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி. அந்த விஷயத்தில் நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகணும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஆலோசனை பண்ண கிடைக்கும். எந்த விஷயத்துக்காக இவர் அவ்வளோ அவசரப்பட்டாரோ அதே ஸ்திதியில் நீ இருக்கியா? அந்த ஏகாகிர சிந்தனை அப்படியே கான்சன்ட்ரேஷனாக அந்த அளவுக்கு சையமும் இருக்கணும் அப்படிங்கிற, அதாவது ஏகாகிர சிந்தனை இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆஃபீஸில் போய் அவங்க பகவானை பற்றி ஆலோசனை பண்ணுறோம், வீட்டில் ஆஃபீஸை பற்றி ஆலோசனை பண்ணுறோம். இந்த மாதிரி ரிவர்ஸில் பண்ண வேண்டிய அவசரமே இல்லை. நீ எந்த வேலை எங்கே செய்யறியோ அந்த வேலையில் அதே இடத்துல கான்சன்ட்ரேஷனை வைக்கணும். பேசும்போதும் கேட்குற போதும் நம்ம என்ன நினைப்போம், இதுவரைக்கும் நம்ம கேட்டது அல்லது நாம் நம்ம மனசில் எதை கரெக்டுன்னு நினைக்கிறோமோ அதனோட கம்பேர் பண்ணிப்போம். இது எல்லாருக்குமே ஒரு பழக்கமாயிட்டது. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, சரியா தப்பான்னு ஒரு யோஜனை. அதெல்லாம் பண்ணாத. ஃபஸ்ட்டு ஹியர் ஆல். முதல்ல அது அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. சையமி என்ற பதத்தில் மீனிங் புத்தர் கூறின சம்யக் சிரவணம் அப்படின்னுது. பேர் தான் மாறித்து, அவ்வளோதான். சீக்ரெட் டாக்டரில் ரெக்வஸ்ட், இது சர்க்கிள் மாதிரி போகிற மாதிரி தோணும். சர்க்கிள் போகலை. எந்த ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறதா தோன்றது. ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லலை. ஒரே விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் புரியும்படியாக சொல்கிறார். அதை நன்னா புரிஞ்சுக்கணும். ரிப்பீட் இருக்கும். நீ கேட்கும்போது ஓப்பன் மைண்டோட கேளு. எனக்கெல்லாம் தெரியும். இது எப்படி நம்மோட மனசில் ஊறி போயிடுது. எப்படி அப்படின்னா, அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவார், முதல் அத்தியாயத்தில் மகா யுத்தம் ரெடியாகி ஆயிடுத்து. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் லெக்சர் தரார். அப்போ அர்ஜுனன் என்ன எது சரி எது தப்பு அப்படிங்கிற. அப்போ ஸ்பிரிச்சுவலில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினது தப்பு, அர்ஜுனன் சொன்னது சரி அப்படின்னு தோணும். நமக்கு ஒரு ஐடியா, ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒப்புத்துக்கிறோம். அதையே அவள் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் 2 பேரை எடுத்துட்டு நார்மலாக 2 பேர் பேசிக்கிறான் அப்படின்னு நீ நினச்சிக்கோ. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ என்ன அவசியம் யுத்தம் பண்ணுறதுக்கு? ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளோ சண்டை போட்டுக்கிறா, எல்லாம் மாய தானே, சே இதான் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நம்மளோட ஓட்டு அப்போ யாருக்கு தருவோம்? அர்ஜுனனுக்கு தான் தருவோம். ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள்னு நமக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணர் எப்போவும் தப்பு சொல்ல மாட்டார்னு நம்மளோட
நல்ல ஸ்டபர்னான ஒரு தாட்டு. ப்ரீகன்சீல்டு நோஷன், இது அவசியம் இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக வைங்கோ. ரெண்டாவது சேத்தனத்துவம், ட்ரினிட்டி பற்றி பேசுகிறோம். ஜாக்கிரதை, சொப்ன, நித்ரா அவஸ்தை பற்றி பேசுகிறோம். நித்ரா அவஸ்தையில் வரும் சொப்னத்தால் தான் தேசத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சிது. சயின்டிஸ்ட்லாம் நிறைய கண்டுபிடிச்சா. நம்ம எப்போதும் ஏகாகிர சிந்தனையிலேயே தான் இருக்கணும். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார்? அவருக்கு 19999 பேட்டர்ன் இருக்குது. பல்பு கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார். ஃபிலமெண்ட் ரகரகமாக எக்ஸ்பெரிமெண்ட்டு பண்ணினார். எதை கிடைச்சாலும் அதில் ஒரு பண்ணி பார்ப்பார், ரிசர்ச் பண்ணி பார்ப்பார். ஒரு நாள் சோர்ந்து போய் படுத்துட்டார். சடனாக ஒரு விழிப்பு மாதிரி வந்தது. அவரோட கோட்டு பட்டன் டேபிள் கார்னரில் பட்டுடுத்து. அப்போ நூல் வெளியே வந்துடுத்து. அப்போ அவர் மனசில், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த ஃபிலமெண்ட்டு இதை போட்டு ட்ரை பண்ணப்போ லைட் எரிஞ்சுது. இதை மாதிரி நம்மளும் ஏகாகிர சிந்தனை இருந்தாக்கா நிறைய செய்ய முடியும். நம்ம எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா, அது ஜாகிரத நிலையில் செய்கிறது தான் சாதனை அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளுமே ஜாகிரத அவஸ்தையில் செய்தது எக்ஸ்பீரிமெண்ட்டு நித்ரா அவஸ்தையில் ட்ரீமாக வருது. சீக்ரெட் டாக்டரின் ஹெட்டிங்கை கவனித்தாலே சயின்ஸு, ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன். மேடம் பிளாவெட்ஸ்கி சிந்தசைஸ் பண்ணி சொல்லியிருக்கா. அது எப்படி பண்ணாலும் தெரியாது. இந்த ட்ரினிட்டி ஆன பின்னாடி உபனிஷத்து அது வாகனங்களை பற்றி பேசுறது. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம். இதையே ஜாகிரத அவஸ்தை ஸ்தூல சரீரத்தை உபயோகப்படுத்திக்கிறோம். அதுக்கு பனிமுட்டு, அதுக்கு ஒரு பனிமுட்டு, அது வெஹிக்கிள்னு நினச்சிக்கோங்க. அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு ஸ்தூல சரீரம் உபயோகப்படுறது. சொப்பன அவஸ்தையை உபயோகிக்கிறது பனிமுட்டு, சூஷ்ம சரீரம். காரண ஜெகத்தை நித்ரா அவஸ்தையில் நம்ம உபயோகிக்கிறது காரண சரீரம். இதே தியோசபிக்கலில் சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல், ஆஸ்ட்ரல், காசல். மேட்டர், கான்ஷியஸ்னஸ், லைஃப். ஜட பதார்த்தம், ஜீவிதம் இரண்டால் ஏற்படுறது தான் கான்ஷியஸ்னஸ். ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. ஜாகிரத அவஸ்தையில் வரும் ஆத்தியாத்மிக ஜகத்தில் நித்ரா அவஸ்தைக்கு ரொம்ப முக்கியம். ஜாகிரத அவஸ்தையை விட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நித்ரா அவஸ்தை ரொம்ப முக்கியம். உடனே நம்ம நினைக்கிறோம், என் வீட்டில் பையன் ரொம்ப தூங்குறான், அவன் பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட் ஆவானா அப்படின்னு. கிடையாது. அந்த தூக்கம் வேறு, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிற சாதனை பண்ணுறவாளோட தூக்கம் வேறு. இதையும் கனெக்ட் பண்ணாத. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் ஃபிசிக்கல் பாடி, செட்டில்டு பாடி.
அது வந்து 5 இந்திரியமும் பயன்படுத்துகிறோம். ஸ்தூல ஜகத்துலேயும் சூஷ்ம ஜகத்துலேயும் நம்ம இந்திரியத்தை ரகரகமாக உபயோகப்படுத்திக்கிறோம். 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இதை கலந்து உபயோகிக்கிறது கான்ஷியஸ்னஸ் என்ற மைண்டு. இதை வந்து ஒரு சில இடத்துல வந்து 36ன்னு சொல்கிறா அந்த இந்திரியத்தை. கிருஷ்ணர் வந்து 64ன்னு கூட சொல்லியிருக்கார். இதை நம்பரை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வெரி கேர்ஃபுல். ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை பற்றி பேசுவது புரிந்துடுது. இதை வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுடுத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நம்ம ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போதே இது தப்பு நிறைய நடக்கிறது. என்னத்தை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டாக்கா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்துட்டு நீ யார் அப்படிங்கிறோம், நான் கௌரி அப்படிங்கிறோம். இப்போ கௌரியில் யார் இருக்கா, உள்ள சேத்தனத்துவம் ஆத்மாவா ஜீவாத்மாவா அப்படின்னு கன்ஃபியூஸ். டிஃப்ரென்ஸை கேட்டால் எதுவுமே தெரியாது. இந்த இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வந்தால் தான் சீக்ரெட் டாக்டரின் புரியும். இதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சின்ன கீ மேடம் சொல்கிறா. அது அடுத்த இதில் பார்ப்போம். ஜெய் குருதேவ்.